ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாளாக நம்ம எதிர்பார்த்திருந்த ஆதார் அப்டேட். நம்ம வீட்டிலிருந்தே அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும். அந்த அப்டேட் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்கள் உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணியே வீட்டில் இருந்துகிட்டே உங்கள் ஆதார் அட்ரஸ் வந்து அப்டேட் பண்ணிக்க முடியும், மாற்றிக்க முடியும். இந்த சர்வீஸை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரூ. 75 சார்ஜ் பண்ணுறாங்க. ஒரு சிம்பிளான அட்ரஸ் ப்ரூஃபை நீங்கள் சப்மிட் பண்ணி உங்கள் அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இன்னைக்கு நம்ம வீடியோவில் டீட்டெயில்டாக எப்படி அட்ரஸ் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத லைவ் ப்ரூஃப் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஸோ வாங்க எப்படி அட்ரஸ் சேஞ்ச் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். உங்கள் ஃபோனில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ஆதார் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். இதை வந்து உங்கள் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஆதார் பேரில் நிறைய ஆப் வரும். நீங்கள் வேறு ஆப் எதுவும் இன்ஸ்டால் பண்ணிடாதீங்க. இந்த ஃபோட்டோவை பார்த்துக்கோங்க. ஃபோட்டோ பார்த்துட்டு எக்ஸாக்டாக இதே ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஏற்கனவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்டேட் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும். இந்த ஆப்பை நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதை ஜஸ்ட் நீங்கள் ஸ்வைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுத்துருவாங்க. இந்த ஆப்பில் என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. கடைசிக்கு வந்தீங்கன்னா ரெடி டு பிகின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆதார் நம்பர் கையில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுறப்போ நீங்கள் வந்து செல்ஃபி எடுக்க வேண்டியது இருக்கும். அதாவது ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்காக நீங்கள் நல்ல வெளிச்சத்தில் நின்று எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆதார் நம்பர் கையில் வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஐ எம் ரெடி வித் மை ஆதார் நம்பர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல உங்கள் ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. இப்போ இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு மறுபடியும் ப்ரொசீட் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் சிம் கார்டிலிருந்து மெசேஜ் அனுப்பப்படும். நீங்கள் 2 சிம் வச்சுருந்தீங்கன்னா எந்த சிம்லேருந்து அனுப்பணுங்கிறத செலக்ட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு சென்ட் எஸ்எம்எஸ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். என்னென்ன ரெக்வஸ்ட் கேட்குதோ எல்லாமே அலோவ் கொடுத்துக்கோங்க. இப்போ செட்டிங் அப் ப்ளீஸ் வெயிட் அப்படிங்கிற டைம்க்குது. இதுக்கு வந்து ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் வரைக்கும் ஆகலாம். ஓகே, இப்போ உங்கள் ஃபோன் நம்பர் வெரிஃபை ஆயிடுச்சு. கண்டினியூ டு ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் எப்படி பண்ணணுங்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நல்ல வெளிச்சமாக இருக்கிற பிளேஸில் நின்றுக்கோங்க. கண்ணாடி ஏதாச்சும் போட்டிருந்தீங்க, தொப்பி ஏதாச்சும் மாட்டிருந்தீங்கன்னா அதை கழட்டிக்கோங்க. உங்கள் ஃபேஸுக்கு நேராக வச்சு நீங்கள் ஒரு தடவை 2 தடவை கண் சிமிட்டணும். கண் மூடி திறக்கணும். அப்போ தான் உங்கள் ஃபேஸ் வந்து கேப்சர் ஆகும். கேப்சர் ஆனதும் அந்த ரவுண்ட் சர்க்கிளில் வந்து க்ரீன் கலரில் மாறிடும். ஒன்ஸ் அப்படி மாறினதும் உங்கள் ஃபேஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கேப்சர் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இனிஷியேட் ஃபேஸ் ஆத்தென்டிகேஷனுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஆத்தென்டிகேஷன் ஆனதும் மறுபடியும் ப்ரொசீடுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஆதார் ஆப்புக்கு ஒரு 6 டிஜிட்டில் ஒரு பின் ஜென்ரேட் பண்ணி வச்சுக்கோங்க. மறுபடியும் கன்ஃபார்ம் பின் கொடுத்துக்கோங்க. இப்போ கீழே கன்ஃபார்ம் யுவர் பின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நம்ம இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்புக்குள்ளே லாகின் பண்ணிட்டோம். இதுதான் இந்த ஆப்போட ஹோம் பேஜ். இந்த ஆப்பில் மற்ற என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இதை வச்சு என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஏற்கனவே நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்பட்டுச்சுன்னா அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா, இந்த ஆப்பில் கீழேருந்து மேலே ஒரு ஸ்வைப் பண்ணுங்கள். இப்படி ஸ்வைப் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்கே வந்து சர்வீசஸ்ன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது கீழே மை ஆதார் அப்டேட்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்க முடியும். அட்ரஸ், நேம் சேஞ்ச், இமெயில் அட்ரஸ் இது எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும். இப்போதைக்கு மொபைல் நம்பர், அட்ரஸ் மட்டும்தான் அப்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நேமும் அப்புறம் இமெயில் அட்ரஸ் அப்டேட் பண்ணுற ஆப்ஷனும் ஃபியூச்சரில் சீக்கிரமாக வந்துடும். இங்கே வந்து நம்ம இப்போ அட்ரஸ் அப்டேட்டுங்கிற பட்டனை கிளிக் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பேஜ் காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா யூசிங் யுவர் டாக்குமெண்ட் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. இதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து ப்ராசஸிங் டைம் எவ்வளோன்னு காமிச்சிருக்காங்க. 30 நாள். அதாவது இது வந்து மேக்ஸிமம் டைம் தான். உங்களுக்கு ஒரே வாரத்தில் சேஞ்ச் ஆனாலும் ஆகும், 2 நாளில் சேஞ்ச் ஆனாலும் ஆகும். மேக்ஸிமம் டைம் வந்து 30 நாள்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ப்ராசஸிங் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா ரூ. 75 சார்ஜ் சொல்லியிருக்காங்க. ரிக்குவயர்மெண்ட் என்னென்ன தேவைப்படுது அப்படின்னா, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் இன் யுவர் நேம். உங்கள் நேமில் ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு சொல்லி இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. செலக்ட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட். அட்ரஸ் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணணும். அடுத்தது வந்து அப்லோட் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கப்புறம் வெரிஃபை டீடைல்ஸ் ஆஃப் சேஞ்ச். பழைய அட்ரஸ் என்ன, புது அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும். அப்புறம் மேக் பேமெண்ட். அந்த ரூ. 75 பேமெண்ட் வந்து நீங்கள் பே பண்ணணும். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஆப்ஷன் வந்து கம்ப்ளீஷன் ஆஃப் ரெக்வஸ்ட். அவ்வளோதான். இதோட உங்கள் ரெக்வஸ்ட் முடிஞ்சிடும். உங்கள் அட்ரஸ் வந்து சீக்கிரமாக அப்டேட் ஆயிரும். இப்போ இங்கே கண்டினியூ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா செலக்ட் ப்ரிஃபர்ட் டாக்குமெண்ட்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல செலக்ட் டாக்குமெண்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இங்கே வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யாருக்குமே அட்ரஸ் ப்ரூஃப் வந்து மிஸ் ஆகிடக்கூடாது, அப்டேட் பண்ண முடியாமல் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு அட்ரஸ் ப்ரூஃபாக நீங்கள் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபோட்டோ ஐடி கார்டு. சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ ஐடி கார்டு. அதில் வந்து உங்கள் நேமு, அட்ரஸ் வந்து கிளியராக இருக்கணும். அந்த ஃபோட்டோ ஐடி கார்டு வந்து நீங்கள் அட்ரஸ் சேஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம். டொமிசைல் சர்டிஃபிகேட். அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட் நம்மளுக்கு கொடுக்குற ஒரு சர்டிஃபிகேட், இருப்பிடச் சான்றிதழ்னு சொல்லுவாங்க. இந்த சர்டிஃபிகேட் வச்சும் நீங்கள் அட்ரஸ் ப்ரூஃப்க்கு அப்டேட் பண்ணிக்க முடியும். ஓட்டர் ஐடி கார்டு, எம்பி, எம்எல்ஏ, முனிசிபல் கவுன்சில் இவங்ககிட்ட இருந்து நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அட்ரஸ் ப்ரூஃபாக கொடுக்கலாம். இவங்கெல்லாம் வந்து ஒரு UIDAI ஸ்டாண்டர்டில் இருக்கிற சர்டிஃபிகேட் தான் கொடுக்கணும். அதாவது
ஆதார் வெப்சைட்ல இந்த UIDAI வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஃபார்மேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ஃபார்மேட்ல வந்து இவங்க கிட்ட சைன் வாங்கி நம்ம வந்து அட்ரஸ் ப்ரூஃபா சப்மிட் பண்ணிக்க முடியும். கெசட்டட் ஆஃபீசர் அதாவது குரூப் A, குரூப் B கேட்டகரியில இருக்க கெசட்டட் ஆஃபீசர்ட்ட சைன் வாங்கி குடுக்கலாம். EPFO ஆஃபீசர், எம்ப்ளாயி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆஃபீசர் இருந்தாங்கன்னா அவங்ககிட்டயும் நீங்க இது சைன் வாங்கி குடுக்க முடியும். இது எல்லாமே UIDAI ஃபார்மேட்ல தான் இருக்கணும். நீங்க உங்க ரேஷன் கார்டு குடுக்கலாம், PDS ஃபோட்டோ கார்டு குடுக்கலாம், ரேஷன் கார்டு அதாவது உங்களோட ஸ்மார்ட் கார்டு குடுக்கலாம், EB பில், தாசில்தார்ட்லேருந்து ஒரு சர்டிஃபிகேட், மேரேஜ் சர்டிஃபிகேட், பேங்க் பாஸ்புக், போஸ்ட் ஆஃபீஸ் பாஸ்புக், பாஸ்போர்ட், அலாட்மெண்ட் லெட்டர் ஆஃப் அகாமடேஷன், கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து அகாமடேஷன் அதாவது அவங்களுக்கு வீடு அலாட் பண்ணாங்க அப்படின்னா அந்த லெட்டரை வச்சும் கூட நீங்க அட்ரஸ் ப்ரூஃப்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் SC, ST, OBC இந்த கேட்டகரியில் இருக்கவங்க வந்து அந்த சர்டிஃபிகேட் வச்சும் அட்ரஸ் ப்ரூஃப் அப்ளை பண்ணிக்க முடியும். சேல் டீட், லீஸ் அக்ரிமெண்ட், ரெண்ட் டீட் இதை வந்து நீங்க ப்ராப்பரா ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதையும் நீங்க அட்ரஸ் ப்ரூஃபா வச்சுக்க முடியும். அப்புறம் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து சைன் வாங்கி கொடுத்தா போதும். அதுவுமே அட்ரஸ் ப்ரூஃபா செல்லுபடியாகும். இது போக நீங்க LIC போட்டிருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதுவுமே நீங்க அட்ரஸ் ப்ரூஃப் யூஸ் பண்ணிக்க முடியும். ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் ரெசிப்ட், டெலிஃபோன் பில், லேண்ட்லைன் பில், போஸ்ட்பெய்ட் மொபைல் பில், பிராட்பேண்ட் பில் இது எல்லாமே நீங்க அட்ரஸ் ப்ரூஃப் யூஸ் பண்ணிக்க முடியும். வாட்டர் பில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஏதாச்சும் ஆர்ஃபனேஜ் இல்லைன்னா ஆசிரமத்தில் தங்கியிருக்கீங்க அப்படின்னா அவங்க ஹெட் கிட்ட இருந்து நீங்க ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி அட்ரஸ் ப்ரூஃப் கொடுக்க முடியும். சர்டிஃபிகேட் ஆஃப் டிசபிலிட்டி மாற்றுத்திறனாளிகளுக்கு உண்டான சர்டிஃபிகேட் இருந்தா போதும், அதுவுமே நீங்க அட்ரஸ் ப்ரூஃப் யூஸ் பண்ணிக்க முடியும். கிசான் போட்டோ பாஸ்புக் இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஜெண்டர் அதாவது மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட் வச்சு அவங்க அட்ரஸ் ப்ரூஃப் யூஸ் பண்ணிக்க முடியும். இது போக பேங்க் ஸ்டேட்மெண்ட், கிரெடிட் கார்டு ஸ்டேட்மெண்ட், வில்லேஜ் பஞ்சாயத்து ஹெட் கிட்ட இருந்து வாங்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட், இல்லைன்னா ரெவென்யூ ஆஃபீஸர் கிட்ட இருந்து வாங்கி கொடுக்குற சர்டிஃபிகேட் இது எல்லாமே நீங்க வந்து அட்ரஸ் ப்ரூஃபா யூஸ் பண்ணிக்க முடியும். இதுல ஏதோ ஒரு ப்ரூஃப் வந்து நீங்க சப்மிட் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா போதும், உங்களுக்காக ஈஸியா அட்ரஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும். இத்தனை ப்ரூஃப்ல கண்டிப்பா ஒரு ப்ரூஃப் ஆச்சு எல்லாத்துலயும் இருக்கும். அதனால இந்த அட்ரஸ் அப்டேட் பண்றது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸா இருக்கும். ஸோ இதுல ஏதோ ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். நான் வந்து இங்க ஓட்டர் ஐடி செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணது இந்த மாதிரி பேஜ் வரும். இங்க வந்து ஐ அண்டர்ஸ்டாண்ட் ப்ரொசீட் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்கேன் டாக்குமெண்ட் அப்புறம் செலக்ட் ஃபைல்ஸ் டு அப்லோட். ஸ்கேன் டாக்குமெண்ட் எப்போ செலக்ட் பண்ணணும்னா உங்களோட ஐடி ப்ரூஃப் வந்து நீங்க கையில வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்கேன் டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணி அந்த ஐடி ப்ரூஃபை நீங்க போட்டோ எடுத்து அப்லோட் பண்ணிக்க முடியும். அந்த போட்டோ வந்து JPEG ஃபார்மேட்ல இருக்கலாம், PNG ஃபார்மேட்ல இருக்கலாம். சைஸ் பாத்தீங்கன்னா 2 MB தான் இருக்கணும். அப்பதான் நீங்க வந்து அதை அப்லோட் பண்ண முடியும். அடுத்த ஆப்ஷன் பாத்தீங்கன்னா செலக்ட் ஃபைல்ஸ் டு அப்லோட். ஏற்கனவே நீங்க உங்க போன்ல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க, இல்ல வேற ஏதாவது PDF ஃபார்மேட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா டேரக்டா போன்லேருந்து நீங்க அட்டாச் பண்ணிக்க முடியும். அதுதான் செகண்ட் ஆப்ஷன். இதுவுமே பாத்தீங்கன்னா JPEG, PNG, PDF இந்த 3 ஃபார்மேட்ல தான் இருக்கணும். சைஸ் பாத்தீங்கன்னா 2 MB தான் இருக்கணும். உங்களுக்கு எந்த ஆப்ஷன் ஈஸியா இருக்கும் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இங்க ஸ்கேன் டாக்குமெண்ட் கொடுக்குறேன். ஸ்கேன் கொடுத்துட்டு ஐடி ப்ரூஃப் வந்து நான் போட்டோ எடுத்துக்க போறேன். போட்டோ எடுத்ததும் இங்க வந்து அப்லோடட் சக்சஸ்ஃபுல்லிங்கிற மெசேஜ் காமிக்கும். டேப் டு ப்ரிவியூ இமேஜ்ங்கிற ஒரு பட்டன் இருக்கும். நீங்க எடுத்த போட்டோ கரெக்டா இருக்கா அப்படிங்கிறது இங்க நீங்க டச் பண்ணி பார்த்துக்க முடியும். எல்லாம் ஓகே அப்படின்னா கீழே வந்து ஃபில் டீடைல்ஸ்ங்கிற பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இங்க வந்து உங்களோட கரண்ட் அட்ரஸ் காமிக்கும். இப்போ உங்க ஆதார்ல எப்படி இருக்கு அந்த அட்ரஸ் காமிக்கும். அது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா நியூ அட்ரஸ்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல உங்க புது அட்ரஸ் வந்து நீங்க அப்டேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து உங்க டோர் நம்பர் போட்டுக்கோங்க, உங்க ஸ்ட்ரீட் மென்ஷன் பண்ணிக்கோங்க, ஏரியா மென்ஷன் பண்ணுங்க, லேண்ட்மார்க் கொடுங்க, பின்கோட் கொடுங்க, டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், வில்லேஜ், அப்புறம் போஸ்ட் ஆஃபீஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. எல்லாம் தெளிவா மென்ஷன் பண்ணிட்டு கீழே ப்ரிவியூங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்க பாத்தீங்கன்னா இப்போ உங்க புது அட்ரஸ் வந்து மென்ஷன் ஆயிருக்கும். மேல இங்கிலீஷ்லயும் கீழே வந்து தமிழ்லயும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏதாச்சும் எடிட் பண்ண வேண்டியது மிஸ்டேக் இருக்கு அப்படின்னா இந்த எடிட் பட்டன் யூஸ் பண்ணி மறுபடியும் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு கீழே இந்த செக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு ப்ரொசீட் டு ஃபேஸ் அத்தன்டிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இங்க ஃபேஸ் அத்தன்டிகேஷன் மறுபடியும் பண்ணணும். அது எப்படி பண்ணணுங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் இங்க கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்தில் நின்னுக்கோங்க, தொப்பி, கண்ணாடி எல்லாம் இருந்துச்சுன்னா கழட்டிக்கோங்க. ஃப்ரண்ட் கேமரா ஆன் ஆனதே ஒரு சர்க்கிள் இமேஜ் காட்டும். அதில் வந்து உங்கள் கண்ணை முழிச்சு பார்க்க சொல்லும். அந்த டைமில் நீங்கள் 2 டைம் உங்கள் கண்ணை பிளிங்க் பண்ணணும், முழிச்சு பார்க்கணும். கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அந்த சர்க்கிள் வந்து கிரீன் கலரில் மாறிடும். உங்களுக்கு 3 அட்டெம்ப்ட் தான் கொடுப்பாங்க. 3 தடவையும் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் வந்து லாக் பண்ணிடுவாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இது கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸ் அத்தன்டிகேஷன் சக்ஸஸ் ஆயிரும். இப்போ இங்கே ப்ரொசீடுங்க பட்டனை கிளிக் பண்ணுறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக உங்கள் ஃபேஸ் அத்தன்டிகேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா அடுத்தது பேமெண்ட் ஆப்ஷனுக்கு போயிடும். இங்கே பார்த்தீங்கன்னா ₹75 ஃபீஸ் பே பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா தான் உங்கள் அட்ரஸ் வந்து ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே வந்து கன்ஃபார்ம் அண்ட் பே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு வந்திருக்கும். இங்கே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ஆப்ஷனில் வேணாலும் பே பண்ணலாம். நான் வந்து கூகுள் பே செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபீஸ் பிரேக்கப் காமிப்பாங்க. ₹75 நம்ம பே பண்ண வேண்டியது இருக்குது. கண்டினியூ அண்ட் பேங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இப்போ உங்க ஜிபேக்கு வந்துடும். இதில் வந்து நீங்கள் ₹75 பே பண்ணிக்கோங்க. பேமெண்ட் சக்ஸஸ் ஆனதும் நீங்கள் எதுவுமே அமுத்த வேண்டாம். நீங்கள் ஜஸ்ட் வெயிட் மட்டும் பண்ணுங்க. கன்ஃபார்மிங் பேமெண்ட் வரும். பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் காமிச்சதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஆப்குள்ளே திரும்ப வந்துடும்.
இப்போ வந்து நம்ம பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு. நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜும் இங்க காமிச்சிட்டாங்க. யுவர் அட்ரஸ் அப்டேட் ரிக்வெஸ்ட் ஹஸ் பீன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. கீழ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அக்னாலஜ்மென்ட்ங்கிற பட்டன் இருக்கும். இத கிளிக் பண்ணி ஒரு அக்னாலஜ்மென்ட் வந்திருக்கும். அத நீங்க டவுன்லோட் பண்ணி உங்க ஃபோன்ல சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இங்க வந்து ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல டவுன்லோட் ஆகும். இந்த அக்னாலஜ்மென்ட்ட ஓப்பன் பண்ணி பார்த்துக்கோங்க. இதுல வந்து உங்களோட புது அட்ரஸ், எஸ்ஆர்என் நம்பர், சர்வீஸ் ரிக்வெஸ்ட் நம்பர், டேட் இது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இத ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இல்லைன்னா இந்த ஃபைல உங்க ஃபோன்லயே சேவே பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். 30 நாளுக்குள்ள உங்களுக்கு வந்து அட்ரஸ் சேஞ்ச் ஆயிரும். 30 நாளுங்கிறது அதிகபட்ச டைம் தான். அதுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு அட்ரஸ் அப்டேட் ஆயிரும். இந்த ப்ராசஸ்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ஸ்ல கேளுங்க. ஆதார் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் ஃப்ரெண்ட் கார்த்திக். நன்றி, வணக்கம்.